உங்களுக்கு ஒருவேளை வந்து முதலமைச்சருடைய பேச்சை வந்து மொழிபெயர்த்தது அலிம் அல் புகாரிங்கிறது தான் பிரச்சனையா, இல்ல ஒருவேளை அந்த இடத்துல அரவிந்தாக்ஷனா இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதா? இல்லங்க அப்படி இல்ல. நீங்க அந்த மொழியை நீங்க திரும்ப பாருங்க, டிரான்ஸ்லேஷன் பாருங்க. டிரான்ஸ்லேஷன்ல பிழை இருக்கு சார். டிரான்ஸ்லேஷன்ல பிழை இருந்துட்டு போகுது சார். நம்ம நக்கீரன் கிடையாது, நம்ம ஒன்றும் அந்த மொழிபெயர்ப்புக்கு நம்ம ஒன்றும் இங்க பரிசு பொருள் யாரும் அறிவிக்கல. இல்ல ஏன்னா அதாவதுங்க நீங்க வந்துட்டுங்க இந்த பிறமொழிக்காரர்களுடைய பேச்சை என்பதை விட அவருடைய உருவம் தாங்க ரீச் ஆகும். இப்போ ஒரு வேட்டி கட்டிய தமிழனாக மாண்புமிகு தமிழக முதல்வர் பீகார் மண்ணில் போய் நிக்கிறார். அதை பீகார்காரங்க பாக்குறாங்க. ஆகா, தென் தமிழகத்திலிருந்து. ஆனா இதே திமுகவுடைய குரல் பீகாரை பத்தி என்ன சொல்லியிருக்கு? நம்ம முரசொலி மாறன், தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு? இங்க கக்கூஸ் கழுவுவதற்கு தான் பிஜேபி பீகார்காரர்கள் நாயக்கு, அதற்குத்தான் ஹிந்தி படிச்சு விட்டு தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி படிச்சவர்கள் கக்கூஸ் கழுவு வருகிறார்கள், இங்க வந்து பானிபூரி விற்க வருகிறார்கள், இங்க வந்து கட்டிட தொழிலுக்கு வருகிறாங்க, அடிமாட்டு கூலிக்கு ஊபியும் பீகாரும் வருகிறது, இதுதான் இந்தியுடைய சாதனை என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா? அதான் சொல்லுங்க. ஒரு மொழியை வைத்து அரசியல் பண்ணும் பொழுது உங்களுடைய மொழி வந்து உயிரிலும் மேலாளராக இருக்கட்டும், தமிழ் என்னுடைய உயிருக்கு நேர், அதுல மாற்றம் இல்ல. அதுக்காண்டி இந்திய நான் போய் கேவலமா பேசுவதற்கான அதிகாரத்தையும் அந்த தகுதியை யார் கொடுத்தது? அதனால தமிழர்கள் இப்படிதான் திரைக்கடலோடி திரவியம் தேடினார்கள். அப்ப மமதை பிடித்த மற்ற நாட்டுக்காரெல்லாம் அப்படித்தான் சொல்லியிருப்பான், தமிழனாவே உழைக்க வந்தவன் பிழைக்க வந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பான், கிண்டு அடிச்சிருப்பான். வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. அதனால எந்த பீகார் மக்கள்கிட்ட போய் நீங்க வாக்கு கேட்க போனீங்களோ அந்த பீகார் மக்களை நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க வந்து கக்கூஸ் கழுவுறவன்னு சொல்லியிருக்கீங்க, பானிபூரி விற்கிறவன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்?